என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய மாங்காய், ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். என்ன சேர்த்து செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. கொஞ்சமாக வெறும் எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அதை பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெயெல்லாம் சேர்க்கல, சும்மா தான் வறுக்கிறேன். வெந்தயம் நல்லா வெடிச்சிட்டு அதை எடுத்துக்குவோம். பட்டு மிளகாய் அதையும் வெறும் சட்டியிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயும் வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் பொரிக்கணும், அதனால பொரித்து எடுத்துக்குவோம். பீஸு பெருங்காயமும் பொரித்து எடுத்துட்டேன். ஸ்பூனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஊறுகாயை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 பட்டை மிளகா ஆஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது மிளகா போடணுங்கிறது கிடையாது, போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுகாயோட அந்த மிளகாயும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காய் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்குவோம். மஞ்சத்தூள்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். எந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இது சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் வச்சுருக்கோமா, இதை குறைன்னு அடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் தாளிச்சு விட்டோமா, அந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா தைலம் மாதிரி வந்துட்டா இப்போ நம்ம அதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பாருங்க குறைன்னு எப்படி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சா போதும், ரொம்ப நைஸாலாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும், ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். பாருங்க ஊறுகாய், இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இது மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார், எந்த சாதம் சாப்பிட்டோம்னாலும் இந்த ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு இதுமாரி செஞ்சு ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.